ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாட்காஸ்ட் இல்ல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி 2019 பிஒய்க்கு பார்த்துட்ருக்கோம். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஜெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சைடு உள்ளது சினானிம்ஸ், இந்த சைடில் இருக்கிறது ஆண்டனிம்ஸு. இந்த பிங்க் கலரில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஒன் வேர்ட் சப்ஜெக்ஷன்ஸ். ஓகேவா? இது வந்து எஸ்எஸ்சி ஜிடி 2019ல் 4th ஷிஃப்ட்டு கொஸ்டின்ஸு. இதுக்கு முன்னாடி உள்ள 3 ஷிஃப்ட்டு இதுவும் வந்துட்டு பார்த்தாச்சு. அந்த 3 வீடியோவும் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டாகவும் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட்லாம் நான் என்னோடது ஸ்பாட்டிஃபைல போட்டுட்ருக்கேன். இதுலேயும் வேணால் பார்த்துக்கோங்க. புக் அண்ட் ஆத்தர் ஷார்ட்கட் இருக்கும், பயோஸ்பியர் ரிசர்வு, கமிட்டீஸு, ஃபோக் டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பேன். எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் யூடியூப்லேயுமே நான் போடுவேன். கண்டினியூஸாக இதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்எஸ்சி ஜிகே தமிழ்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த பேஜ் வரும். ஓகேவா? இதில் வந்துட்டு ஏசியன் கேம்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான சில கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கே தெரியும்ல, இந்த கொஸ்டின்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பேன். அதை அப்படியே போட்டிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நோபல்ஸ் அந்த மாதிரி இது இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு எஸ்எஸ்சியில் திடீர்னு வந்துட்டு சோனல் மான்சிங் எப்போ அவார்டு வாங்கினாங்க, 2016 என்ன அவார்டு வாங்கினாங்க, 1987 என்ன அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால் அவங்க ரிலேட்டடான என்ன அவார்டு வாங்கினாங்க, ஏ டு இசட் எக்ஸாமுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனுக்கும் எடுத்து போட்டுட்ருக்கேன் போஸ்ட்டு. ஓகேவா? இது இந்த கல்பேலியான்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்களே, அவங்களோட இது டீட்டெயில்ஸு இந்த மாதிரி இருக்கும். அதனால் இதுவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. இந்த 2த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் யூடியூப்லேயும் வரும் ஷார்ட்கட்ஸு. ஜிகேக்கும் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு போடுவோம். சரி, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆர்டினரி. ஆர்டினரி அப்படின்னா அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாமில் பார்ப்போம். ஆர்டினரின்னு இப்போ கேட்டாங்க. அதுக்கு வந்து சாதாரண நம்மளுக்கே எப்பவும் போல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தெரியும். காமன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நார்மல், ரெகுலர், இது 3மே வந்து ஆர்டினரியோட சினானிம்ஸ் மாதிரி ஒத்து போகுது. யூனிக், இது மட்டும்தான் யூனிக்காக இருக்குது. அதிலே தெரிஞ்சிருச்சு இதுதான் ஆன்சர்னு. தனித்துவமான மீனிங். காமன்னா பொது, நார்மல்னா சாதாரணமான, ரெகுலர்னா வழக்கமான. ஆர்டினரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு லியோவில் ஒரு சாங் கூட வரும், அது நாம வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எனாமரஸ். எனாமரஸ் அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னு மீனிங். ஓகேவா? கீன். கீன்னா முனைப்புடன். கிராண்டுனா மாபெரும். ஹியூஜ்னா பெரிய. பியூனி அப்படின்னு இருக்கு. பியூஎன்ஒய். நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கலாம், நான் தெரியல. சரி, பியூஎன்ஒய் அப்படின்னா சிறிய அப்படின்னு மீனிங். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளில் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், எனாமரஸ் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கீன் அதெல்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனாமரஸ்னால் எனக்கு பெருசுன்னு தெரியும். ஒன்று கிராண்டு போகிறதோ இல்லை ஹியூஜ் போகிறதானே மாட்டியிருப்பேன். அப்போ வந்து நான் ஹியூஜ் தான் போட்டுருந்துருப்பேன். கிராண்டுனா அது வந்து எனக்கு ஃபங்க்ஷன் தான் கிராண்டு அப்படி நடக்கும். எனாமரஸ் தான் ஓரளவு ஹியூஜோட ஒத்து போகிற மாதிரி இருக்கனால ஹியூஜ் தான் கிளிக் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பியூனி, கீனுக்கு எனக்கு மீனிங் தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் முடிச்சவங்களுக்கு எனக்கு தெரியும். பியூனினா சரி. ஓகே, அதுக்கு அடுத்தது விகோரஸ். விகோரஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. விகோரஸ்னா வந்து தீவிரமான மீனிங். ஆனால் விகோரஸ்க்கு எனக்கு வந்து அந்தளவு தெரியாது. எக்ஸாம் அல்ல டக்குன்னெலாம் மீனிங் தெரியாது. ஃபீபிள் அதுக்கு எனக்கு மீனிங் தெரிஞ்சிருக்காது. க்யூரியஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்வமாக இருக்கிறது, க்யூரியாசிட்டியாக இருக்கிறது, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ட்ரிவியல்னால் அதுக்கும் எனக்கு மீனிங் அவ்வளோவா தெரியாது. ஸ்ட்ராங்குக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராங்குக்கும் க்யூரியஸ்க்கும் மட்டும் மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஃபீபிள், ட்ரிவியல், எது ஆன்சர் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஃபீபிள், பலவீனமாக இருக்கிறது. ஓகேவா? விகோரஸ்னால் தீவிரமான இருக்குது, ஆனால் ஃபீபிள்னால் பலவீனமான இருக்குது. இதுக்கு வந்து வேறு மீனிங் கூட மேபி இருக்கலாம். ஏதாவது ஃபீபிளுக்கு பலவீனத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஆனால் இதுவும் ஒரு தமிழ் மீனிங் இதுக்கு. இன்னொன்று ஏதாவது இருக்கலாம் கூட, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். சரி, மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க, தமிழ் மீனிங் மட்டும். அதுக்கு அடுத்தது எவர் லாஸ்டிங். எவர் லாஸ்டிங்னா வந்து தெரியும், அது லாங் டைமுக்கு நல்லா நின்று உழைக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தெரியும். எக்ஸாம்பிளில் நான் வந்து என்ன போட்டிருப்பேன், ஈக்குவல் போட்டிருக்க மாட்டேன். எட்டர்னல் அதுக்கு மீனிங்கே தெரிஞ்சிருக்காது. எஸ்பெஷல் அது வந்து இதுக்கு ஆன்சர் இருந்திருக்காதுன்னு தெரியும். ஆனால் எசென்சியல்
எசென்சியல் கூட நான் ஆன்சர் போட்டிருப்பேன் எக்ஸாம்பிளில். ஆனால் இதுக்கு அது ஆன்சர் கிடையாது. எட்டர்னல், நித்திய, அதுதான் வந்து கரெக்டான மீனிங். எப்போதும் லாங் லாஸ்டிங்காக வருது, எவர் லாஸ்டிங், நித்திய, எட்டர்னல், நித்திய. இது வந்து எசென்சியல்னா அத்தியாவசியமான, ஓகேவா. அதுக்கு அடுத்தது இது வந்து ஒன் வேர்ட் சப்ஜெக்ட் சார், நம்ம ரோஸ் கலரில் இருக்குது. கார்டியாலஜிஸ்ட், இது நம்மளுக்கு தெரியும், இருதய மருத்துவர். அடுத்து டெர்மட்டாலஜிஸ்ட், இது வந்து தோல் மருத்துவர். இது வந்து சுவாலஜி டாபிக் படிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். த டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா தோல் மருத்துவம். அதுக்கு அடுத்தது ரேடியோலஜிஸ்ட். ரேடியோலஜிஸ்ட்னா கதிரியக்கவியலர். இதுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியும். இது என்ன, ஜீ ஜீன்காலஜிஸ்ட், ஜீன்காலஜிஸ்ட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்துட்டு மகளிர் மருத்துவ நிபுணர், ஓகேவா. மகளிர் மருத்துவ நிபுணர் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஜீன மகளிர் மருத்துவ நிபுணர். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி. கம்பல்சரின்னு நம்மளுக்கே தெரியும், கட்டாயமாக விஷயத்தை செய்யணும், கம்பல்சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோமா, அது. அதுக்கு அடுத்தது அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆன்டானிம்ஸ் கேட்டிருக்காங்க. நானும் அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருப்பேன், ஆப்ஷனல், எசென்சியல், இம்பார்ட்டன்ட், சாய்ஸ். கம்பல்சரினா எசென்சியல் அந்த மாதிரி ஏதாவது தான் கிளிக் பண்ணியிருந்திருப்பேன். ஆப்ஷனல்னா நான் வந்து ஆன்டானிம்ஸா, ஓகே சாரி, சினானிம்ஸ் நினச்சிட்டேன். ஆன்டானிம்ஸ்னால் கண்டிப்பாக ஆப்ஷனல் தான் போட்டிருப்பேன். ஆமாம், கம்பல்சரினா இது கன்ஃபார்ம்னா, ஆப்ஷனல்னா ஆப்ஷனல் இல்லை சாய்ஸ், இது ரெண்டுத்தில் எது போடுறதுன்னு யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். ஆனால் இது வந்து கரெக்டானது வந்து ஆப்ஷனல், விரும்பினால் செய்யுங்கள் அந்த மாதிரி. ஆப்ஷனல்னா நம்ம தேர்வு செய்கிறது, சாய்ஸ்னா தேர்வு செய்கிறது, ஆப்ஷனல்னா விரும்பினால் செய்கிறது, ஓகேவா. ஆனால் கம்பல்சரினா கட்டாயம் செய்யணும். அதாவது என் வீடியோ என்னடா இப்படி லெக்சர் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, இது லெக்சர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஸ்டடி விளாக் மாதிரி தான். நான் வந்து டெஸ்ட்டு போட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். நோட்டில் நோட் பண்ணுறது வேலை, இந்த மாதிரி கூகுள் ஷீட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா. அதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து ஸ்டடி விளாக் மாதிரி தான். நான் வந்து சந்திர மேக்ஸ் மாதிரி சார் மாதிரியோ கவர்மெண்ட் எக்ஸ்பெரண்ட்டு சேனல் மாதிரியோலாம் கிடையாது, ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். இந்த இதில் வந்துட்டு இன்னும் ஒன்று இருக்கா, ஒன் வேர்ட் சஜஷன் பக்கத்தில் இன்னும் ஒன்று இருக்குது. இல்லை, இது வந்து 5th ஷிஃப்ட்டோடது. 4th ஷிஃப்ட் இதோடய முடிஞ்சிருது, ஓகேவா. இதுக்கு அடுத்தது 5th ஷிஃப்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். இது வந்து 4th ஷிஃப்ட்டு இதோட முடிஞ்சிருச்சு. இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.